ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட பேரு அன்பான பாட்டி. கதை கேட்கலாமா? ஒரு அழகான பசுமையான கிராமம் இருந்துச்சாம். அங்க அன்பும் கருணையும் நிறைஞ்ச ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்க சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். பாட்டி ரொம்ப எளிமையா வாழ்வாங்களாம். எல்லாருக்கும் உதவி செய்வாங்களாம். ஒவ்வொரு மாலையும் அங்க உள்ள குழந்தைகளுக்கு பாட்டி கதை சொல்லுவாங்களாம். கதை முடிஞ்சதும் எல்லா குழந்தைகளுக்கும் விதைகளை கொடுப்பாங்களாம். இந்த விதைகளை நட்டு வைங்க, இது ஒரு நாள் உங்களுக்கு பலன் தரும்னு பாட்டி சொல்லுவாங்களாம். குழந்தைகள் மகிழ்ச்சியா அந்த விதைய எடுத்துட்டு போவாங்களாம். கொஞ்ச மாசத்துக்கு பிறகு கிராமத்துல வறட்சி ஏற்பட்டுச்சாம். மழையே பெய்யலையாம். வயல்கள் எல்லாம் காஞ்சிருந்ததாம். மக்கள் உணவு இல்லாம பசியில இருந்தாங்களாம். குழந்தைகள் வழக்கம் போல பாட்டி கிட்ட போனாங்களாம். பாட்டி தன்னிடம் சேமித்து வைத்திருந்த உணவை குழந்தைகளுக்கு கொடுத்தாங்களாம். பாட்டி, எல்லார்கிட்டயும் உணவு இல்லையே, உங்ககிட்ட மட்டும் எப்படி இருக்கு? பாட்டி, நல்ல காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வைப்பேன், அது எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல உதவும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குழந்தைகள் உணவை வீட்டுக்கு கொண்டு போனாங்களாம். அங்க இருந்தவங்க, இந்த உணவு உங்களுக்கு ஏது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு குழந்தைகள், இது எங்களுக்கு பாட்டி கொடுத்ததுன்னு சொன்னாங்களாம். இத கேட்ட சில பேராசைக்காரர்கள் பாட்டியோட வீட்டுல இருந்து எல்லா உணவையும் திருடிட்டு வந்துட்டாங்களாம். அவங்கள பாட்டி பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிட்டாங்களாம். திருடாதீங்க, உங்களுக்கு வேண்டிய அளவு உணவை நான் பகிர்ந்து தரேன் அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம். ஆனா அவங்க கேட்கவே இல்லையா. பாட்டி ரொம்ப வருத்தமாயிட்டாங்களாம். அன்றிரவு யாரிடமும் சொல்லாம பாட்டி வேறொரு கிராமத்துக்கு போயிட்டாங்களாம். மறுநாள் குழந்தைகள் பாட்டிய பார்க்க வந்தாங்களாம். ஆனா பாட்டி அங்க இல்லையா. குழந்தைகள் சோகமா வீட்டுக்கு போனாங்களாம். கொஞ்ச வாரங்களுக்கு பிறகு நல்ல மழை பெய்ததா, வறட்சியும் முடிந்ததா, கிராமம் மீண்டும் பசுமையாக மாறியதா. ஒரு நாள் குழந்தைகள் வயலுக்கு சென்றனர். அவங்கள பார்த்த பெற்றோர்கள், குழந்தைகளே, இங்கே என்ன செய்றீங்க? நாங்க வளர்த்த செடிகளை பார்க்க வந்திருக்கிறோம். பெற்றோர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். வயல் முழுவதும் காய்கறி, பழங்கள், தானியங்கள் செழித்து வளர்ந்திருந்தன. பெற்றோர்கள், இவ்வளவு செடிகள் எப்படி வளர்ந்தது? அதுக்கு அந்த குழந்தைகள் சொன்னாங்களா, பாட்டி தினமும் கதை சொல்லிட்டு எங்களுக்கு விதைகளை கொடுப்பாங்க, நட்டு வளருங்கன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அத பாட்டி சொன்ன மாதிரியே பண்ணோம். மக்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்தனர். குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, சேமிப்பு நம்மை காக்கும், பகிர்ந்து வாழ்வது மகிழ்ச்சியை தரும். இன்று நட்ட ஒரு விதை நாளைய மரமாகும். அந்த மரம் நம் வாழ்வை காப்பாற்றும். வேற ஒரு கதையில பார்க்கலாம் குட்டீஸ். பாய்.